ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே ஹேண்ட்ஒர்க்ஸ். இன்றைக்கி பாருங்கள், இந்த வீடியோவில் 2 ரோலில் பேசிக் நாட்டில் மார்க்கெட் பேஸ்கெட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பேஸ்கெட் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் ஒயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். டிஸ்கோ ஒயர் அண்ட் பிளெயின் ஒயர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ஏற்கனவே 2 ரோலில் மார்க்கெட் பேஸ்கெட் டுட்டோரியல்லாம் நிறையா கொடுத்துருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த பேஸ்கெட் எப்படி ரெடி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒயர்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கோ ஒயர் ஒரு ரோலும், பிங்க் கலர் பிளெயின் ஒயர் ஒரு ரோலும், இந்த 2 லைன்ஸ் வந்து பிளாக் கலரில் சென்டரில் பார்டர் டிசைனுக்காக கொடுத்துருக்கேன். நான் கூட போட்டு முடித்ததுக்கப்புறம் இந்த டிஸ்கோ ஒயரில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ரோல் வந்து மீதமாக இருந்தது. இப்போ ஃபஸ்ட் வந்து இந்த பிங்க் கலரில் பார்த்திங்கன்னா 24 ஒயர்ஸ் 6 அடியில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். கட் பண்ண ஒயர்ஸை ஒரு ஒயர்ஸாக எடுத்து ஈவனாக ஃபோல்டு பண்ணிவிட்டு ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி நாட்ஸ் போடணும். இப்போது ஒரு ஒயர் எடுத்திருக்கோம் கட் பண்ணி வச்சுருக்கிறதுல, அதை ஈவனாக ஃபோல்டு பண்ணிவிட்டு ரன்னிங் ஒயரும் பிங்க் கலர் தான் எடுத்திருக்கோம் பேஸ் போடுறதுக்கு. இந்த அளவுக்கு வந்து 3 இன்ச்சஸ் வரைக்கும் விட்டுட்டு மெஷர் பண்ணுங்கள். மெஷர் பண்ணிவிட்டு அதை ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம நாட் போட ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டதுக்கப்புறம் ஒரு தடவையும் மறக்காமல் ஒயர்ஸ் வந்து ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரியே நம்ம அடுத்தடுத்து கட் பண்ணி வச்சுருக்க ஒயரை ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணி நாட்ஸ் போடணும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் ஃபஸ்ட் வந்து பேசிக் நாட்டில் போட்டு பழகுங்க. அடுத்தடுத்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நாட்ஸில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலில் பிகினர்ஸுக்காக எல்லா டைப் ஆஃப் நாட்ஸ்லேயும் மினி பேஸ்கெட் டுட்டோரியல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபஸ்ட்டு வரிசையிலேருந்தே நல்லா டைட்டாக போட ஆரம்பிக்கணும். இதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வயசெல்லாம் ஜாயின் பண்ணி நாட்ஸ் போட்டு முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து எல்லா நாட்ஸும் போட்டு முடித்தாச்சு. ரன்னிங் ஒயரும் இந்த ஃபஸ்ட்டு சைடில் எந்த அளவுக்கு நம்ம விட்டோமோ அந்த அளவுக்கு மெஷர் பண்ணி விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டு வச்சிட்டோம்னா இதான் வந்து ஃபர்ஸ்ட் லைன் ஒரு அடையாளத்துக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இனி வந்து மேலேயும் கீழே அப்படியே மாற்றி மாற்றி போட்டு பேஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். இப்போ நம்ம 2வது வரிசை போடலாம். இந்த சைடில் எந்த அளவுக்கு ஒயர் விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு மெஷர் பண்ணி விட்டுட்டு நாட்ஸ் போட ஆரம்பிங்க. நல்லா டைட்டாக போட ஆரம்பிங்க. 2வது வரிசையிலேருந்து நல்லா டைட்டாக போடுங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த வரிசையில் நம்ம போட்டு முடிக்கணும். இப்போ பாருங்கள், 2வது வரிசையை போட்டு முடித்து ரன்னிங் ஒயரை மெஷர் பண்ணி கட் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா பிங்க் கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி போடணும்.
மொத்தமாக பார்த்திங்கன்னா பிங்க் கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி 4 வரிசைகள் போட்டு ஒரு வரிசை வந்து பிளாக் கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி போட்டு முடித்தாச்சு ஒரு சைடில். இப்போ இதே மாதிரியே நம்ம வந்து திருப்பி வச்சு கீழ்ப்பகுதியிலையும் போட்டு முடிச்சிடலாம். அப்போ வந்து மொத்தமாக நமக்கு வந்து பேஸ் வந்து முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் வந்து போட்டு முடித்தாச்சு. மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 9 வரிசைகள் போட்டு பேஸ் வந்து ஃபினிஷ் பண்ணணும். இந்த பிளாக் கலர் பார்த்திங்கன்னா ஒரு பார்டர் டிசைன் மாதிரி நமக்கு கிடைக்கும். அதுக்காக நான் வந்து இந்த பிளாக் கலர் ஒயர் யூஸ் பண்ணியிருக்கேன். பிளாக் கலர் ஒயர் பார்த்திங்கன்னா அதிகமாக தேவைப்படாது. நம்ம இந்த பார்டர் டிசைனுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். நான் வந்து பேஸ் போட்டு முடித்ததுக்கப்புறம் குச்சி சொருகியிருக்கேன். அதனால் பேஸ் வந்து நல்லா ஃப்ளாட்டாகவே கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் டிஸ்கோ ஒயர் யூஸ் பண்ணி சில்வர் கலர் டிஸ்கோ ஒயர் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இந்த இடத்துலேருந்து தொடங்குற ஒரு 2 இன்ச் வரைக்கும் ஒயரை விட்டுட்டு நாட்ஸ் போட ஆரம்பிங்க. நான் 2 நாட் தள்ளி 3ஆவது நாட்லேருந்து தொடங்கியிருக்கேன். நல்லா டைட்டாக போட்டே வாங்க. நம்ம சேனலில் இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எல்லா டைப் ஆஃப் பேஸ்கட் டுட்டோரியல்ஸும் என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் கொடுத்துருக்கேன். பென் ஸ்டாண்டெல்லாம் பார்த்திங்கன்னா நியர்லி 30 வெரைட்டிஸுக்கு மேலே இருக்கும். கிஃப்ட் பேஸ்கட், ஸ்டோரேஜ் பேஸ்கட், ட்ரே டுட்டோரியல், பவுல் பேஸ்கட், லஞ்ச் பேஸ்கட், மார்க்கெட் பேஸ்கட், நியூ மாடல் பூஜா பேஸ்கட், டிஃபன் கேரியர் பேஸ்கட், ரேட்டில் டாய், ஃப்ரூட்ஸு, கீ செயின்ஸு, ஃப்ளவர்ஸுன்னு எல்லா வெரைட்டிலையும் இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நம்ம வந்து ஃபஸ்ட்டு மூலை திருப்ப போகிறோம். இந்த மூலை திருப்புற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ட்ரையாங்கிள் மாதிரி நமக்கு கிடைக்கும். இதே மாதிரியே அடுத்தடுத்த மூலையில் நம்ம திருப்பி இந்த வரிசையை போட்டு கொண்டு வந்துடலாம். நல்லா டைட்டாக போட்டே வாங்க. இப்போ பாருங்கள், இந்த 4 மூலையும் திருப்பி இந்த ஃபஸ்ட்டு வந்து ஒரு வரிசையை போட்டு கொண்டு வந்தாச்சு நம்ம. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஏணிப்படி நாட் யூஸ் பண்ணி 2ஆவது வரிசைக்கு போகணும். இந்த ஏணிப்படி நாட் போடும்போது பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் வந்து ஈவனாக கிடைக்குது. அதுக்காக நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இந்த ஏணிப்படி நாட் எப்படி போடணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லி கொடுத்துட்டே வரேன். பிகினஸாக இருந்தால் பொறுமையாக பார்த்து கற்றுக்கிட்டு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மெல்லமாக அப்படியே டைட் பண்ணணும். இப்போ அப்படியே வந்து ரன்னிங் ஒயரை முன் பக்கமாக கொண்டு வந்து 2ஆவது வரிசையை தொடங்க வேண்டியதான். இதே மாதிரி அடுத்தடுத்த வரிசைகளுக்கு ஏணிப்படி நாட் போட்டு நம்ம வளர்த்தி கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ண வேண்டியது தான். நாட்ஸ் எல்லாம் நல்லா டைட்டாக போட்டு வாங்க. ஆரம்பத்துலேருந்தே வந்து நல்லா டைட்டாக போடும்போது தான் ஃபினிஷிங் வந்து ஈவனாக கிடைக்கும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒரு 2 இன்ச் வரைக்கும் விட்டுருந்த ஒயர் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு 3-4 நாட்ஸ் வரைக்கும் இன்சர்ட் பண்ணி விட்டிங்கன்னா பிரிஞ்சு வராமல் இருக்கும். இதே மாதிரியே ரன்னிங் ஒயரை கட் பண்ணும்போதும் ஏணிப்படி நாட் போட்டு ஒரு 2 இன்ச் வரைக்கும் ஒயரை விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த டிஸ்கோ ஒயர் யூஸ் பண்ணி கண்டினியூஸாக ஒரு 8 வரிசைகள் போட்டு முடிச்சாச்சு. ரன்னிங் ஒயரையும் கட் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணி விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் வந்து இந்த பிளாக் கலர் பார்டர் டிசைனுக்காக நான் யூஸ் பண்ணுறேன். நம்ம எந்த இடத்துல வந்து இந்த ஏணிப்படி நாட் வந்து முடிச்சிருக்கிறோமோ அதுக்கு அடுத்த நாட்லேருந்து நம்ம நாட்ஸ் போட ஆரம்பிக்கணும். இப்போ பாருங்கள், நான் வந்து எந்த இடத்துல முடிச்சிருக்கேனோ அதுக்கு அடுத்த நாட்லேருந்து நான் ஆரம்பிச்சிட்ருக்கேன். இந்த பிளாக் கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு நம்ம எப்படி தொடங்கணும் அதே மெத்தட் தான். ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து கலர் சேஞ்ச் பண்ணும்போதும் அதே மெத்தடில் நம்ம போட்டு முடிக்க வேண்டியது தான். நல்லா டைட்டாக போட்டே வாங்க. இப்போ பாருங்கள், இந்த ஒரு வருஷம் வந்து பிளாக் கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி சுற்றி வர போட்டு முடிச்சு ஏணிப்படி நாட் போட்டாச்சு. இந்த ஒயரையும் வந்து 2 இன்ச் வரைக்கும் விட்டு கட் பண்ணி உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பிங்க் கலர் பிளெயின் ஒயர் யூஸ் பண்ணி கண்டினியூஸாக ஒரு 4 வரிசைகள் போட்டு முடிக்கணும். நான் பாருங்கள் இந்த பிளாக் கலர் ஒயர் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ நம்ம எந்த இடத்துல போட்டு முடிச்சிருக்கோமோ இந்த பிளாக் கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி அதுக்கு அடுத்த நாட்லேருந்து நம்ம தொடங்கலாம். இந்த பிங்க் கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி நம்ம இப்போ போட்டுட்ருக்கோம். இதே மாதிரி அடுத்தடுத்த வரிசையில் அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியது தான். இந்த 2 ரோல்லே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து பெரிய பாக்ஸ் டிசைன், சின்ன பாக்ஸ் டிசைன், ஸ்ட்ரைப்பட் டிசைன், ஸ்ட்ரெயிட் லைன் டிசைன், சிங்கிள் கலர் இந்த மாதிரி எல்லா வெரைட்டிலையும் போட்டு முடித்தாச்சு. இது பாருங்கள், இப்போ பாருங்கள் ஒரு 4 வரிசைகள் கண்டினியூஸாக பிங்க் கலர் பிளெயின் ஒயர் யூஸ் பண்ணி போட்டு முடித்து மறுபடியும் வந்து ஒரு வரிசை பிளாக் கலர் மறுபடியும் ஃபினிஷிங்கில் ஒரு 6 வரிசைகள் போட்டு முடிச்சிருக்கேன். மொத்தமாக வந்து சில்வர் கலரில் போட்டு முடித்தாச்சு. டிஸ்கோ ஒயரில் ஃபினிஷிங்கில் முடித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மொத்தமாக ஹைட் பார்த்திங்கன்னா 20 வரிசைகள் கிடச்சிருக்கு. ஒயர்ஸெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நாட்ஸ் வரைக்கும் இன்சர்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏணிப்படி நாட் யூஸ் பண்ணியிருக்கிறது தெரியும் பாருங்கள். நீட் ஃபினிஷிங்காக முடிச்சிருக்கேன் இந்த பேஸ்கெட்டை. இதுக்கப்புறம் ஹேண்டில் பார்த்திங்கன்னா 2 ஒயர் வச்சு யூஸ் பண்ணி போடுற ஹேண்டில் தான் கொடுத்துருக்கேன். உள் ஒயர் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஒயர்ஸ் வந்து 4 அடியில் கட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா லாங் ஹேண்டிலாகவே கிடச்சிருக்கு. வெளி ஒயர் வந்து 6.5 அடியில் 2 ஒயர்ஸ் யூஸ் பண்ணி போடுற ஹேண்டில் தான் கொடுத்துருக்கேன். இதுவே இந்த பேஸ்கெட்டுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. திங்ஸ் எல்லாம் நல்லா கேரி பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லஞ்ச் பேஸ்கெட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். பேஸ் வந்து குச்சி சொருகி இருக்கிறதுனால நல்லா ஃப்ளாட்டாக கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாடல் பிடிச்சிருந்துன்னா ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள் உங்களுடைய ஃபேவரட் கலர்ஸில். மார்க்கெட் பேஸ்கெட்டாகவும் லஞ்ச் பேஸ்கெட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.